சிங்காரவேலனே தேவா, என் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான். பூவர சம்பு போத்தாச்சி, ஒரு சனம் தூங்கிருச்சு. சாசாவே வருத்தமா, மணி மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே, சின்ன தாயவள் தந்தரா மந்திரம். அந்திமழை பொழிகிறது, தையன தத்தன தந்தன தத்தன தான தத்தன தந்தனா. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே. இப்படி ஜானகி அம்மாவோட சாங்ஸ் எல்லாம் பட்டியலிட்டோம்னாக்கா தமிழோட சேர்ந்து அமிர்தம் போல நாளெல்லாம் இனிமையாக இருக்கும். செந்தூர பூவே செந்தூர பூவே, நீ போன பின்னும் முன்மூச்சு வாழும், நீயே எங்கள் குரலின் தெய்வம். இப்படி ஜானகி அம்மாவோட சாங்ஸ் எல்லாம் வரிசையாக பட்டியலிட்டோம்னா அந்த படமே ஃபெயிலியர் ஆகியிருந்தா கூட ஜானகி அம்மா எஸ்பிபி பாடினதாகட்டும், ஜானகி அம்மா மட்டும் பாடினதாகட்டும், அந்த பாட்டு பட்டி தொட்டி எங்கும் இந்தியா மட்டும் அல்ல உலகம் முழுவதுமே இருக்கும். தமிழர்களுக்கு என்றைக்குமே எப்பொழுதும் இனித்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்று பாடக்கூடிய சக்தியையும் பெற்று, கிட்டத்தட்ட அவங்க 70 வயசு வரைக்குமே பாடியிருக்காங்க. பிறந்து வந்தால் மட்டுமே, அதையும் இவர்களே பிறந்து வந்தால் மட்டுமே அது சாத்தியம். குரலுக்கு ஓய்வுண்டு, திருக்குறளுக்கு ஓய்வே இல்லை. அதுபோல உலகத்தில் உள்ள அனைத்து குயில்களின் குரல்களை தேனில் குழைத்து ஒரு பெண்மணிக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஜானகி அம்மாவின் குரல்தான். தெலுங்கு பேசக்கூடியவராக இருந்தாலும் தமிழை சுருதி சுத்தமாக அந்த உச்சரிப்பை அழகு தமிழில் திரைப்படங்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த குரலில் கொண்டு வந்து பாடும் அபூர்வமான கலையை இறைவன் ஜானகி அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க குரல் அந்த இறைவனே உறைந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு இசைஞானம் இல்லாதவர்கள் கூட ஜானகி அம்மா பாடல்களை கேட்கும் பொழுது அந்த லோ பிச்சில் பாடும்போதும் சரி, மிடில் பாடும்போதும் சரி, ஹை பிச்சில் பாடும்போதும் சரி ஈஸியாக கற்றுக்க முடியும், பிரித்து பார்க்க முடியும். அந்த அளவிற்கு இசை ஞானத்துடன் இசையை மக்கள் ரசிக்கும்படி நமக்கெல்லாம் இத்தனை வருஷமாக கொடுத்த இசைக்குயில், இசை இளவரசி இன்னும் எத்தனை வருடங்கள் நம்முடன் இருந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். 40,000க்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியிருக்காங்க. தமிழில் மட்டும் 10,000க்கு மேலே பாடியிருக்காங்க. ஜானகி அம்மாவோட இந்த தேனை விட இனிமையான ஒரு தெய்வீக குரலை மிஞ்சுவதற்கு இனிமேல் இந்த உலகத்தில் யாராவது பிறப்பார்களா என்பது சந்தேகம்தான். ஒருவேளை அவர்களே மீண்டும் பிறந்து வந்தாலொழிய அந்த தேன் குரலை, இந்த சாதனையை யாராலும் எட்ட முடியாது என்பதுதான் உண்மை.